நான் எங்கள் வீட்டு பிள்ளையில ஆக்ட் பண்ணும்போது 8வது ஃப்ளோரு ஒரு பெரிய கடை வீதி வரும். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அதுல நான் கார் ஓட்டிக்கிட்டு நிக்கிறேங்க. அங்கே கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல உட்கார்ந்துருப்பாரு, இன்னொரு எம்ஜிஆர் வருவார். அந்த சீன் எடுத்துட்டு இருந்தாங்க, பாதி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் அது என்னாச்சுன்னு தெரியல, மேல நெருப்பு பிடிச்சிட்டு அந்த ஃப்ளோரு அந்த கடைவிக்கு எல்லாம் வெந்து போச்சு. நெருப்பு ராமாவரத்துல எம்ஜிஆர் இருக்காரு, அங்க தெரிஞ்சிருக்கு அந்த புகை. உடனே எம்ஜிஆர் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அவர் தான் ஓடி வருவாரு. உடனே அவரு முதல்ல அங்க வந்துட்டாரு. அப்புறம் இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் ரெட்டியார் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நெருப்பு பத்திக்கிடுச்சுன்னு. அவரு யாரும் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களோட பேசிட்டு உட்கார்ந்துருந்தாரு. என்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க, போங்க போங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா நீங்க இதுல புரிஞ்சுக்கணும், அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை அவருடைய ஒர்க்கர்ஸ் மேல அப்படின்றது இதுல தெரியுது. நான் நினைச்சேன், நல்ல வேலை இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு ஷூட்டிங் இருக்கா, நாளைக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரமா ஷூட்டிங் இருக்குன்னு. நான் நினைச்சேன் ஷூட்டிங் இருக்கு, அதெல்லாம் வெந்து போச்சு, எல்லாம் இதாச்சுன்னு இது பண்ணி ராத்திரி எல்லாம் எம்ஜிஆர் அங்கே இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த ஃப்ளோரை ரெடி பண்ணிட்டு காலையில நான் ஷூட்டிங் வர மாதிரி பண்ணாங்க. பெண்ணின் உள்ளத்திலே இருக்க நான் வர வேண்டும்.